இன்று நமது ஆண்டோடைய தேவவசனத்துக்கு போக போகிறோம். இன்று அன்பு கட்டளை. ஆண்டவர் என்னென்ன நமக்கு கட்டளை சொன்னான்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசு ரோமர் அதிகாரம் 12:11 சொல்றாரு பாருங்க, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதனும் நலமென கருதுவை பற்றி எண்ணுங்கள். அதாவது ஒருத்தர் தீமை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தீமை செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அவங்க நன்மை செய்யுங்க. அப்போ தான் ஆண்டவருடைய இயேசுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்ற மாதிரி ஆகும். சாட்சி வாழ்க்கை வாழும். சாட்சி வாழ்க்கை என்றா ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டு யூதர்கள் மத்தியில் அது எப்படி வாழ்ந்தார், அவன் அப்பா அம்மா கூட எப்படி வாழ்ந்தார், அவங்க அந்த 3 வருஷம் இரையாட்சி திட்டத்தை எப்படி கட்டி எழுப்பினாருன்றதை பற்றி நம்ம சிந்தித்து அதன்படி நம்ம வாழ்ந்தால் நம்ம தீமைக்கு பதில் தீமை செய்ய மாட்டோம். அது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு கட்டளை, தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், எல்லா மனிதனும் நலமென கருதுவை பற்றி எண்ணுங்கன்றார். ஸோ எல்லோரும் நல்லது தான் நம்ம செய்யணுன்றார். ஸோ கிறிஸ்துவ நண்பர்களே, வாழ்க்கையில் துன்பங்கள் சோகங்கள் எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் இப்போ உலகம் நம்ம பாவத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதுலேருந்து நம்ம உலகத்தை மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா நீங்கள் இயேசுடைய வாழ்க்கை என்னவோ அதை நீங்கள் பின்பற்றி வாழ்ந்தால் தான் இந்த உலக மக்கள் பாவத்திலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதே குறிப்பாக மத்திய அதிகாரம் 5:7 பாருங்கள். மத்திய அதிகாரம் 5:7 அதை என்ன சொல்ல பாருங்க, கட்டளை எல்லாமே கட்டளை. அன்புகிட்ட ஆண்டவரை நமக்கு செய்த கட்டளை. இறக்க முடியோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் காண்பார். இறக்க முடியோர் பேர் பெற்றோர். அதாவது நாம் இயேசு, அதாவது தந்தையுடைய எப்படி நம்ம மேலே ஒரு இறக்கம் வைத்து நம்மளை காப்பாற்ற நினைத்து தன்னுடைய அன்பு குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து சிலுவை மரணம் வரை அவரை கீழ்ப்படிய செய்து எப்படி தந்தையுடைய திட்டத்தை இறக்கமுள்ளவனாக வாழ்ந்தது போல் இயேசு எப்படி இறக்கமுள்ளவனாக அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தாரோ நாமும் இயேசுடைய சாட்சி வாழ்க்கையை வாழும் இறக்கமுள்ளவனாக வாழணும்னு அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸோ அதுதான் இறக்க முடியோர் பேர் பெற்றோர், எனில் அவர் இரக்கம் காண்பார். நம்ம இரக்கமாக இருந்தால் தான் மற்றவங்க நம்ம மேலே இரக்கமாக இருப்பாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். ஸோ அதனால் தந்தை எப்படி இறக்கம் உள்ளவனாக வாழ்ந்து நம்ம மேலே பாவப்பட்டு இவங்க பாவத்தில் மேய்க்கணும்னு சொல்லிட்டு தன் குமாரனை கொடுத்தாரு. அதே மாதிரி இயேசுராஜாவும் இறக்கமுள்ளவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து தன் நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று தந்தையை திட்டத்தை நிறைவேற்றினார். அதே போல நாமும் இயேசுவை போல் இரக்கமுள்ளவராக வாழ்ந்து இந்த உலகத்தில் பாவிகள் என்ற மக்களை பாவத்தை விட செய்யாமல் அவங்களை இரக்கமுள்ளவராக பார்த்து அவங்களை வாழ வைப்பது தான் நமது சாட்சி வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 24வது வசனம், எவரும் தன்னலம் நாடக்கூடாது, பிற நலமே நாட வேண்டும் என்றார். நம்ம எடுக்கின்ற தீர்மானங்கள், நம்ம எடுக்கின்ற ஒரு முடிவுகள் நல்லா இருக்கணுன்றார். அதான் எவரும் தன்னலம் நாடக்கூடாதுன்றார். நம்ம எடுக்கிற முடிவில் அதில் சுயநலம் இருக்கக்கூடாது. பிற நலத்துக்காக தான் நம்ம வாழணும். எந்த முடிவு எடுத்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் பிறருக்காக வாழ்கின்ற எண்ணம் தான் நம்ம கூட இருக்கணும். அந்த முடிவு தான் நல்லா இருக்குது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறார். பிறனால நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு தீர்மானமும், ஒவ்வொரு தீர்ப்பும், குற்றவாளியாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, மன்னிச்சுட்டு அவங்கள வாழ வைக்கணும். வாழ்க்கையில் யார் நம்மளுக்கு எதனா துரோகம் பண்ணாங்களோ அவங்கள மன்னிச்சு நம்மளை வாழ வைக்கணும். அது மாதிரி அவங்க எதனா தீமை செய்தாலும் நம்ம தீமை செய்யக்கூடாது. நம்ம எடுக்கிற முடிவு ஒவ்வொன்றும் பிற நலத்துக்காக தான் நம்ம வாழணும் கண்டி. அதுதான் இயேசுடைய வாழ்க்கை. ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி நம்ம பிற நலத்துக்காக வாழணும். 1 பேதுரு 3:8 இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள், இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருக்கின்றார். அதாவது நம்ம எல்லாருமே இருமனோட தான் கோயிலுக்கு போகிறோம், இருமனசோடு போகிறோம். அங்கே ஒருமனப்பட்டு தான் போகணும். அங்கே போனால் நம்ம திருச்சபைக்கு போனால் ஒருமனப்பட்டு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நற்செய்தி என்ன சொல்கிறது, ஆண்டவரை பற்றி கேட்கணும். பரிசுத்த ஆவியார் என்ன சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியார் எப்படி நம்மளை மீட்டாரோ அதே மாதிரி நம்மளும் பாவத்திலிருந்து மீட்டு ஒருமனப்பட்டு தான் போகணும். நம்ம அங்கே கோயிலில் உட்காந்து அங்கே வேறு ஞாபகம், வீட்டு ஞாபகம்லாம் இருக்கக்கூடாது, பிள்ளைங்க ஞாபகம்லாம் இருக்கக்கூடாது. அதை நம்ம சொந்த விருப்பெல்லாம் வச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். நம்மளுக்கு 1000 கஷ்டங்கள் துன்பங்கள் வெறுப்பெல்லாம் இருக்கலாம், ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லாமல் கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போய் நம்ம சொந்த விருப்பம் இல்லாமல் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும்
ஒருமனப்பட்டு இருக்கணும், ஒரே மனதோடு இருக்கணும். நம்ம எல்லாருமே நமக்கு எல்லாமே தந்தை ஒருவர் இயேசு தான். ஸோ அவர் வந்து இயேசப்பா, நம்ம அவருடைய ஞானஸ்தானம் பெற்ற அவர் பிள்ளைகள். நம்ம ஆயுசாப்புடைய மனம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கிறிஸ்தவ வாழ்கின்ற எல்லா மக்களுடைய மனசும் இருதயமும் ஒருமனப்பட்டு தான் இருக்கணும். அப்படி ஆண்டவர் சொல்லி இருமனப்பட்டு வாழாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவில் அன்பானவர்களே, நம்ம எல்லோரும் எவ்வளோதான் துன்பங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், வீட்டுக்கு வீடு பிரச்சனை தான், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஒருமனப்பட்டு தான் வாழ வேண்டியது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு. அதான் இயேசுவின் கட்டளை. நீதிமொழி 11:23. நேர்மையாளரின் விருப்பங்கள் எப்பொழுதும் நன்மையை பயக்கின்றார். நம்ம நேர்மையாக வாழணும். நேர்மையாக வாழறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட விரும்புகிறார். பரிசுத்தமாக வாழணும். ஆனால் நேர்மையாக வாழ்ந்தால், பரிசுத்தமாக வாழ்ந்தால் இந்த உலகத்தில் பிடிக்காது தான். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, சிறுவையில் கை வைத்த பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது சொல்லியிருக்காரு. அறுவடை மிகுதி வேலையாட்களை குறைவு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய கட்டளை அதான். ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த உலகம் வந்து பாவத்தை ஜென்மத்தில் பாவிகளாக போய் நிற்குது. அதுலேருந்து நம்ம மீட்கணும். நம்ம முன் வந்து நம்ம சமுதாயத்தில் இறங்கி ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கணும். அதான் இயேசுவோட திட்டம். அதே மாதிரி நம்மளை வந்து மக்கள் மேலே இறக்கப்பட்டு நம்ம வந்து அந்த நற்செய்தியை சொல்லி மக்களை வந்து அந்த பாவத்திலிருந்து மீட்கணும். துன்பங்கள் கஷ்டங்கள் வரும், ஆனால் கவலைப்படக்கூடாது. நம்ம எப்பவுமே நேர்மையாக தான் இருக்கணுன்றது ஆண்டவர் சொல்கிறார். நேர்மையாளரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மை பயக்கின்றார். எதிர்காலம் பற்றி பொல்லாருக்குள்ள நம்பிக்கை தண்டனை தீர்ப்பை அறிவிக்கின்றார். ஸோ எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினச்சிருந்தீங்களா, அது பிரச்சனை தான் அது முடியுன்றார். ஸோ எதிர்காலத்தை பற்றி அப்புறம் அது ஆண்டவர் கையில் ஒப்படைச்சிருங்க. இன்றைக்கு நிகழ்காலத்தில் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், எப்படி பிறருக்காக வாழணும், பிறருக்காக பாரமாக வாழணுமான்றது பார்க்கணும். நம்ம பேசுகிற பேச்சு மற்றவங்க மனசை நோக்கக்கூடாது. நம்ம யாருக்குமே பாரமாக வாழக்கூடாது. ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார், நமக்கு நம்ம சொந்த விருப்பம்லாம் விட்டுட்டு நம்ம பழைய ஏற்பாடுலேருந்து இப்போ நம்ம புதிய ஏற்பாடுக்குள்ளே தான் இருக்கிறோம். புதிய ஏற்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அந்த திருவையில் எப்படி நம்ம அன்பை வெளிப்படுத்தினாரோ, கல்வாரியில் நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்தி நம்ம அன்பு செலுத்தினாரோ, அதேமாதிரி நம்மளும் ஒவ்வொரு துன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் பிறர் மேல் அன்பு செலுத்தி அவரை அந்த உலகத்தில் இருந்த பாவத்திலிருந்து மீட்டு அவங்கள ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாகிறது தான் நம்முடைய சாட்சி வாழ்க்கை. ஸோ கிறிஸ்துவின் அன்பானவர்களே, நாம் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு நொடியும் பிறருக்காக வாழணும். மற்றவர்களை இந்த உலகத்திலிருந்து பாவப்பட்டவர்களை காப்பாற்றி அவங்கள பரிசுத்தமாக செய்ய வைக்கிறது தான் நம்ம கடமை. அதுக்கு முதல்ல வந்து காரணம் வந்து பைபிள் படிக்கணும். தினமும் வந்து ½ பைபிள் படிக்கணும். ½ பைபிள் படித்தா மீதி 23 மணி நேரம் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். பிள்ளைகளும் சரி, பெரியவர்களும் சரி, எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த சத்தியத்தில் வந்து இந்த பைபிளில் வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ துன்பங்கள் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் படிச்சிங்களா, உங்களுக்கு நீங்கள் வந்து மன அழுத்தம் இல்லாமல் பரிசுத்தமாக இந்த உலகத்தில் இந்த பாவிகளை காப்பாற்ற முடியும். அது மாதிரி இந்த உலகத்தில் வாழ என்று ஆண்டவர் இயேசு வந்து கட்டளையிட்டுகிறார். நம்ம ஆண்டவருடைய இயேசு நியமங்களையும் திட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அவரை போல் வாழ்வோம், பிறருக்கு சாட்சி வாழ்க்கை வாழ்வோம். கடவுள் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.